ஹலோ மாணவ செல்வங்களே, இன்றைக்கி பர்சன்டேஜ் கணக்கு வந்து மனசளவில் பண்ணுறது எப்படின்னு நான் காட்டுறேன். நான் இப்போது 30% ஆஃப் 100ல் எவ்வளோ இருக்குது 30% அப்படின்னு சொன்னோன்னா நீங்கள் ஈஸியாகவே சொல்லிடுவீங்க. 30% ஆஃப் 100 என்னப்பா 30 தானப்பா 100க்கும் 100லேயே இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் வந்து இதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் வேணும்ல. இப்போ அதுக்கு ப்ரொசீஜர் என்னென்னா ரெண்டுமே வந்து 10ஆல் வந்து டிவைட் பண்ணால் அதை வந்த ஆன்சரை வந்து பெருக்கி பார்க்கணும். இப்போ இதை டிவைட் பண்ணோம்னா இது 3 கிடைக்குது, இது 10 கிடைக்குது. 3 வத்தா 30, அதோட ஆன்சர் வந்து 30ன்றது இப்போ தான் வந்து ப்ரொசீஜரு. இப்போ இதுவே 100 இல்லாமல் ஒரு 40% ஆஃப் 80 அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா இப்போ நம்ம மேலே சொன்னது மாதிரி தான் ஈஸியானது தான். இந்த ப்ரொசீஜர் நம்ம போட்டு பார்க்க வேண்டியதான். 2 பக்கமும் 10ஆல் டிவைட் பண்ண வேண்டியதான். இது 4, இது 8, 4 8 இது 8, 4 8 32. இதோட ஆன்சரு 32. இதை மாதிரி தான். இது மாதிரி பெரிய பெரிய நம்பர் கூட நம்ம வந்து செஞ்சு பார்த்துக்கலாம். ஒரு 50% ஆஃப் 200, 50% ஆஃப் 200னா இதை மனசளவுலேயே நம்ம நினச்சி பார்த்துக்கலாமே. 50 டிவைடட் பை 10னா 5, 20, 200 டிவைடட் பை 10னா 20. அப்போனா 5 20 100. அப்படின்ட்டு இதோட ஆன்சர் வந்து 100. இப்போ உங்களுக்கானது ஒரு இது கணக்கு போடுறேன். அதை நீங்கள் செஞ்சு பார்த்து மனசுக்குள்ளே இந்த ப்ரொசீஜரில் செஞ்சு பாருங்கள். ஆன்சரை வந்து கமெண்ட்ஸில் போடுங்க. 40% ஆஃப் 150. இதை வந்து நீங்களே மனசுக்குள்ளே செஞ்சு பாருங்கள். ஆன்சர் வந்த ஆன்சரை வந்து சீட் பண்ணாமல் கமெண்ட்ஸில் வந்து எனக்கு தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி வீடியோஸு உங்களுக்கு ரெகுலராக வேணும்னா ஃபாலோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் ஷேர் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியப்படுத்துங்க. அவங்களும் வந்து இதை மாதிரி பார்த்து ட்ரிக்ஸு பார்த்துட்டு பழகட்டும். பாய்.